ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணைக்கு வரவுள்ளது. ஜனநாயகன் படக்குழுவின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுக்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். 500 கோடி ரூபாய் செலவுல நடிகர் விஜய் நடித்து கடைசி படமாக வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் எக்கச்சக்கமான சிக்கல்களை தற்போது சந்திச்சிட்டு இருக்குது. இந்த படத்துல பிரபல முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குனர் ஆகியோர் இயக்கியிருக்கிற இந்த படத்துல ஆரம்ப காலங்கள்ல இருந்தே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்குது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி இந்த படமானது வெளிவரும் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில மத்திய தணிக்கை வாரியம் அந்த சான்றிதழ் வழங்காத நிலையில படம் மறு ஆய்வு குழுக்காக தணிக்கை வாரியம் பரிந்துரை செஞ்சிருந்தது. இதை எதிர்த்து ஜனநாயகம் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இதை விசாரித்த தனி நீதிபதி மறு ஆய்வுக்கான பரிந்துரையை ரத்து செய்ததோடு இல்லாம ஜனநாயகம் படத்திற்கு யூஏ சான்றிதழ் உடனடியாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாரு. அந்த உத்தரவு சில நிமிடங்கள்லயே அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்புல உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு செய்யப்பட்டது. அன்றைய தினமே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிடப்பட்ட நிலையில ஜனநாயகன் படம் வெளியாக தற்போது வரை அந்த தடரையானது தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு கடும் அதிருப்தி ஏற்படுத்திய நிலையில இந்த ஜனநாயகன் படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தது. அந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தான உத்தரவிட்ட நிலையில இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை 11:30 மணி அளவில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல ஜனநாயகன் படம் குறித்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிற நிலையில இன்றைய தினமாவது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதே போல தங்கள் தரப்பிலான, அதாவது படக்குழுவினர் தரப்பிலான வலுவான பதில்களை தாக்கல் செய்ய அவர்களும், அதே மாதிரி தங்கள் தரப்பிலான உறுதியான பதில்களை தாக்கல் செய்ய தணிக்கை வாரியமும் திட்டமிட்டு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாக இருக்குது. 10:30 மணி அளவுல இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் பட்சத்துல ஓரிரு தினங்கள்லயோ ஒரு சில வாரங்கள்லயோ இந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்க தாமதப்படுத்தும் பட்சத்துல படத்தின் ரிலீஸ் ஆனது இன்னும் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லியே எதிர்பார்க்கப்படுது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.